புரட்சி தலைவர் எம்ஜிஆர் நடித்த திரைப்படங்களில் என்னை கவர்ந்த ஒரு படம் இதயக்கனி. இந்த திரைப்படத்தை பற்றி பார்க்கலாம். இந்த படத்தில் எம்ஜிஆருக்கு ஜோடியாக ஒரு ஹிந்தி நடிகை, அவர் பேர் ராதா சலூஜா நடிச்சிருந்தார். இவர் கொஞ்சம் கவர்ச்சியாக நடிக்கக்கூடியவர். ஹிந்தியிலும் நடித்து கொண்டிருந்தார். எம்ஜிஆர் அவருடைய இதயக்கனி திரைப்படத்தில் அவரை கதாநாயகியாக நடிக்க வைத்தார். எம்ஜிஆர், ராதா சலூஜாவை தவிர இதில் நடித்தவர்கள் மனோகர், தேங்காய் சீனிவாசன், சி.ஆர். பார்த்திபன், கண்ணன், வி. கோபாலகிருஷ்ணன், எஸ்.வி. ராமதாஸ், ஐசரிவேலன், வெண்ணிற ஆடை நிர்மலா, பண்டரிபாய், ராஜசுலோச்சனா, கரிக்கால் ராஜு, பி.டி. சிவம், முசிலமணி, எண்ணத்தே கண்ணையா, டி.கே.எஸ். ரங்கராஜன், திருச்சி சவுந்தரராஜன், எஸ்.வி. சுப்பையா, பி.எஸ். வீரப்பா, வி.எஸ். ராகவன், இத்தனை பேர் இந்த படத்தில் நடிச்சிருந்தாங்க. இந்த படத்தினுடைய இயக்குனர் யாருன்னா ஏ. ஜெகநாதன். ஆர்.எம். வீரப்பன் எம்ஜிஆருடைய மேனேஜர், சத்யா ஸ்டுடியோவுடைய மேனேஜர் ஆர்.எம். வீரப்பன். இவர் தான் இந்த படத்தினுடைய தயாரிப்பாளர். இதயக்கனியினுடைய திரைக்கதை எழுதியவர் ஆர்.எம். வீரப்பன். ஆனால் இந்த இதயக்கனியுடைய கதை யாருடையதுன்னா பூவை கிருஷ்ணன். பூவை கிருஷ்ணன் தான் இதயக்கனியுடைய கதையை சொன்னார். அதை திரைக்கு ஏற்ற மாதிரி திரைக்கதையை வடிவமைத்தவர் ஆர்.எம். வீரப்பன். அவர் தான் தயாரிப்பாளராக இருந்தார். அடுத்து இந்த படத்தினுடைய இசையமைப்பாளர் அன்னைக்கு நம்பர் 1 இசையமைப்பாளராக இருந்த எம்.எஸ். விஸ்வநாதன். ஒளிப்பதிவாளர் என். பாலகிருஷ்ணன். இந்த படத்துக்கு கிருஷ்ணன் அப்புறம் சுந்தரம், இந்த 2 பேருமே இந்த படத்தினுடைய எடிட்டராக இருந்தாங்க. இந்த இதயக்கனி திரைப்படத்தை தயாரித்த திரைப்பட நிறுவனம் எதுனா சத்யா மூவிஸ். இது எம்ஜிஆருடைய சொந்த நிறுவனம். இந்த படம் 1975 ஆகஸ்ட் மாதம் 22ஆம் தேதி தியேட்டரில் ரிலீஸ் பண்ணாங்க. இந்த படத்தினுடைய கால அளவு, ரன்னிங் டைம் எவ்வளவுனா 160 நிமிடங்கள். சரி, இந்த படத்தினுடைய கதை என்னன்னு பார்த்தா, எம்ஜிஆர் கதாநாயகி ராதா சலூஜாவை எதிர்பாராத விதமாக, அவர் ஒரு அனாதை பெண்ணாக அந்த படத்தில் நடிக்கிறார். அனாதை பெண்ணுக்கு அடைக்கலம் கொடுக்கிறார். பிறகு ராதா சலூஜாவையே திருமணம் செய்து கொள்கின்றார். இதற்கு பின் தான் தெரிகிறது எம்ஜிஆர் ஒரு போலீஸ் அதிகாரியாக நடிக்கிறார். ராதா சலூஜாவை ஒரு குற்றவாளியாக காட்சிப்படுத்தப்படுகிறார். ராதா சலூஜா ஒரு கொலை செய்துவிட்டார் என்று ஒரு தகவல் எம்ஜிஆருக்கு தெரிகிறது. அதை விசாரிக்கும் பொறுப்பும் எம்ஜிஆரின் உயர் போலீஸ் அதிகாரி ஒப்படைக்கிறார். அந்த போட்டோவை பார்த்தால் எம்ஜிஆருடைய மனைவி ராதா சலூஜா தான் அந்த கொலையை செய்தார் என்று ஆரம்பத்தில் தெரிகிறது. ஆனால் இது உண்மையா என்று எம்ஜிஆர் புலன் விசாரணை ஆரம்பிக்கிறார். கடைசியில் தன் மனைவி கொலைகாரி இல்லை, கொலை செய்தவள் வேறொருவள் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு தன் மனைவி நிரபராதி அப்படிங்கிறத எம்ஜிஆர் நிரூபிக்கிறார். இதுதான் கதை. இதில் கதையமைப்புகள் பார்த்தீங்கன்னா ரொம்ப அருமையாக இருக்கும். ஆரம்பத்தில் எம்ஜிஆர் ஒரு காப்பி எஸ்டேட்டினுடைய முதலாளியாக இருப்பார். அப்போ பார்த்தீங்கன்னா அவருடைய பேசக்கூடிய வசனங்கள்லாம் பார்த்தா ஜனநாயக கருத்துக்களாக, சமதர்ம கருத்துக்களாக இருக்கும். தொழிலாளர்களுக்கு ஆதரவாக பேசுவார். பாட்டுகளும் சரி அருமையாக இருக்கும். ஆரம்பத்தில் நீங்கள் நல்லா இருக்கணும், இந்த நாடு முன்னேற, இந்த நாட்டில் உள்ள ஏழைகளின் வாழ்வு முன்னேற அப்படின்னு ஒரு பாட்டு, அருமையான பாட்டு. இந்த படத்தின் வெற்றிக்கு இந்த பாட்டும் ஒரு காரணம்னு சொல்லலாம். அருமையான பாட்டு. எம்ஜிஆருடைய ஜனநாயக சமதர்ம கருத்துக்கள் நிறைந்த பாடல் வரிகள் இந்த பாட்டு. இந்த பாட்டுக்கு அடுத்து கதை ஆரம்பிக்குது. எஸ்டேட் முதலாளியாக இருக்கிறார், காப்பி எஸ்டேட்டுடைய முதலாளியாக இருக்கிறார். அப்புறம் எதிர்பாராத விதமாக ராதா சலூஜாவை கல்யாணம் பண்ணிக்கக்கூடிய சூழல் வருது. அப்போ வீட்டில் ராதா சலூஜா சேலை கட்டுவார்.
கொஞ்சம் கவர்ச்சியாகவே, கொஞ்சம் என்ன ரொம்ப கவர்ச்சியாகவே இருக்கும். அவருக்கு சேலை கட்ட தெரியாது. ஏதோ சேலை கட்டுவார். ஜாக்கெட்டை மூடாமல் அவிழ்த்து போட்டு ஜாக்கெட் கட்டி கொண்டிருப்பார். அந்த ஜாக்கெட் கும் என்று திம்மி பருத்த ராதா சலுஜாவின் பருத்த மார்பகங்களை பார்க்க பார்க்க 70 வயது கிழவனுக்கும் உணர்ச்சி எழுந்து நிற்கும் என்றே சொல்லலாம். அந்த அளவிற்கு ராதா சலுஜானுடைய மார்பகங்கள் அழகாக பெருத்த மார்பகங்களை பார்க்க பார்க்க இன்பம் துள்ளி குதிக்கும். அடுத்து ராதா சலுஜாவிற்கு சேலை சரியாக கட்ட தெரியாது. எம்ஜிஆருடைய அம்மா பண்டரிபாய் ராதா சலுஜாவுக்கு மாமியார். அவர் சேலையை இப்படி கட்டக்கூடாது லட்சுமி அப்படின்னு சேலையை மறுபடியும் சேலை அவிழ்த்து விட்டு கட்டிவிடும் காட்சி மறுபடியும் அந்த ராதா சலுஜாவினுடைய பெருத்த மார்பலகை பார்த்து ரசிக்கலாம். இந்த படத்தை பார்க்க பார்க்க இன்பம் பரவசம் ரசிகர்களுக்கு ஏற்படும். காரணம் ராதா சலுஜாவின் பெருத்த மார்பகம் ஒரு காரணம். அந்த மார்பகத்தை பார்க்க பார்க்க இன்பத்தின் ஊற்றெடுக்கும். அந்த அளவிற்கு இந்த காட்சி அமைப்பு இருக்கும். பிறகு எதிர்பாராத விதமாகத்தான் திடீர் திருமணம் எம்ஜிஆருக்கும் ராதா சலுஜாவுக்கும். இதனால் எம்ஜிஆரோட அம்மா பண்டரிபாய் ஜோசியம் பார்க்குறார். ஜோசியர் யாருன்னா உசிலமணி, ரொம்ப குண்டாக இருப்பார். ஒரு காலத்தில் பிரபலமான நடிகராக இருந்தார். அவர் ஜோசியம் கணித்து சொல்லும் பொழுது ஐஸ்வர்யவலன் ஒரு சிரிப்பு நடிகரை கூப்பிட்டு கேட்பார், ஏண்டா அம்பி, அண்ணன் ஏதாவது தப்பு தண்டா பண்ணிட்டாரா? தப்பு தண்டான்னா எம்ஜிஆர் ராதா சலுஜாவை ஏதாவது பாலுறவு வச்சுக்கிட்டாரா அப்படிங்கிற அர்த்தத்தில். ஐஸ்வர்யவலன் சொல்லக்கூடிய வசனங்கள் கொஞ்சம் காமெடியாகவே இருக்கும். அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைங்கன்னு சொல்கிறாரு. சரி, இப்போ ஆடி மாதத்தில் கல்யாணம் பண்ணியிருக்கிறதுனால இப்போ தாம்பத்திய உறவு வச்சுக்கூடாது. அதாவது 2 பேரும் எம்ஜிஆரும் ராதா சலுஜாவும் ஒன்று சேரக்கூடாது. ஏன்னா இப்போ ஒன்று சேர்ந்தால் சித்திரை மாதத்தில் குழந்தை பிறக்கும், அது ஆகாது. அதனால 2 பேர்த்தையும் பிரித்து வை அப்படின்னு பண்டரிபாய் கிட்ட ஜோசியர் உஸ்லாமணி சொல்லிட்டு போயிடுவார். இந்த சமயத்தில் எம்ஜிஆர் தன் புது மனைவியிடம் உல்லாசமாக இருக்க ஆசைப்படுவார். ஆனால் அம்மா பண்டரிபாய் இந்த உல்லாசத்துக்கு தடை போட்டு இருப்பார். ஆனால் வெளிப்படையாக சொல்ல அவருக்கும் தயக்கம். ராதா சலுஜாவை பால் கொண்டு வர சொல்வார் படுகை அறைக்கு. இதை எம்ஜிஆரின் அம்மா பண்டரிபாய் கவனிப்பார். ராதா சலுஜா ஒரு ஃப்ளாஸ்கில் பால் ஊற்றிக்கிட்டு எம்ஜிஆருக்கு கொண்டு போகிறார். அங்கே எம்ஜிஆர் மறைந்திருப்பார் அறையில். ராதா சலுஜா அறைக்குள்ள வந்த உடனே எம்ஜிஆர் ராதா பின்பக்கமாக கட்டி அணைத்து படுக்கையில் போட்டு புரட்டி எடுப்பார். இதை கவனித்த பண்டரிபாய், இப்படியே விட்டால் 2 பேரும் பாலுறவு வச்சுக்குவாங்க, ஏன்னா ஆடி மாதம் இல்லையா, அதனால் இது தடுக்கணும்னு மருமகள் ராதா சலுஜாவிடம் பண்டரிபாய் செய்தி சொல்கிறார். ஆடி மாதத்தில் நீங்கள் பாலுறவு வச்சுக்கிட்டிங்கன்னா சித்திரை மாதம் குழந்தை பிறக்கும், அதனால் கொஞ்சம் அவங்க புருஷனோட படுக்காது என்று ராதா சலுஜாவிடம் எம்ஜிஆருடைய அம்மா, அதாவது ராதா சலுஜாவுடைய மாமியை அறிவுரை சொல்கிறார். ராதா சலுஜாவும் விலகுகிறார். இருந்தாலும் எம்ஜிஆருக்கு தெரியாது, ராதா சலுஜாவை அந்த விஷயத்துக்கு அடிக்கடி தொந்தரவு செய்வார். இந்த காட்சி கொஞ்சம் அருமையாகவே இருக்கும். அடுத்து ஆடி மாதம் முடிந்து விடுகிறது. இருவரும் தேனிலவுக்கு செல்கிறார்கள். அப்பொழுது ஒரு பாட்டு இருக்கும். இன்பமே உந்தன் பேர் பெண்மையோ என்று எம்ஜிஆர் பாடுவார். ராதா சலுஜா பதிலுக்கு பாடுவார், இன்பமே உந்தன் பேர் வள்ளலோ என்று பாடும் அந்த பாட்டு அவ்வளவு அழகாக, எம்ஜிஆரும் சரி ராதா சலுஜாவும் சரி இருவரும் அவ்வளவு கவர்ச்சியாகவும் அழகாகவும் இளமை துள்ளலோடும் இந்த பாடல் காட்சிகளை எடுத்திருப்பார். இந்த பாடல் ஆரம்பத்தில் ராதா சலுஜா ஓடி வருவார். எம்ஜிஆர் ராதா சலுஜா அவ்வளோக்க தூக்குவார். மேலே பார்த்து அவருடைய பருத்த மார்பகங்களை எம்ஜிஆர் பார்த்து ரசித்து அப்படியே ரவுண்ட் அடிப்பார். அந்த காட்சி அழகாக இருக்கும். எம்ஜிஆர் ராதா சலுஜாவிடம் கொஞ்சம் நெருக்கமாகவே நடித்திருப்பார்.
ராதா சரோஜாவை கட்டி அணைப்பது, இடையோடு இடை உரசுவது. ராதா சரோஜாவும் எம்ஜிஆரை கட்டி அணைத்தபடி இடுப்பை மேலும் கீழும் எம்ஜிஆர் இடுப்போடு உரசி விடுவது கொஞ்சம் இலசுகளை மூடு கிளம்ப செய்யும். அடுத்து ஒரு காட்சியில் ராதா சரோஜாவை படுக்க வைப்பார். ராதா சரோஜானுடைய மார்பக சதைகள் ஜாக்கெட்டை வெளியே பிதுங்கி கொண்டு கும்மென்று இருக்கும். அந்த சதையை தன் கை விரல்களால் தடவி விடும் காட்சி ரசிகர்களுக்கு மறக்க முடியாத அந்த செக்ஸ் காட்சி என்றே சொல்லலாம். அடுத்து இந்த காட்சியில் எம்ஜிஆர் ராதா சரோஜாவை அணைப்பதும் தூக்குவதும் புல்தரையில் படுக்க வைத்து அவர் மேலே ஏறி படுப்பதும் கொஞ்சம் கிளுகிழுப்பாகவே இந்த பாடல் காட்சி இருந்தது. காட்சி அமைப்பு ஒகேனக்கல் நீர்வீழ்ச்சியில் எடுக்கப்பட்டது. அருமையான படப்பிடிப்பு. பார்க்க எத்தனை முறை பார்த்தாலும் இந்த பாடல் காட்சி சலிக்கவே சலிக்காது. அவ்வளவு அற்புதமான பாடல் காட்சி இது. இன்பமே உந்தன் பேர் பெண்மையோ என்ற பாடல் எழுதியவர் புலவர் புலமைப்பித்தன். இந்த பாடலை பாடியவர் டி.எம். சௌந்தரராஜனும் பி. சுசீலாவும். அருமையான பாட்டு. இந்த படத்தின் ஆரம்பத்தில் நீங்க நல்லா இருக்கணும் அப்படின்னு ஒரு பாட்டு இருக்கு. இந்த பாடலை எழுதியவரும் புலமைப்பித்தன் தான். இந்த பாடலை பாடியவர் சீரடி கோவிந்தராஜன், டி.எம். சௌந்தரராஜன், டி.எஸ். ஜானகி 3 பேர் இந்த பாடலை பாடியிருக்கிறார்கள். அடுத்து எம்ஜிஆர் தன் மனைவி ராதா சரோஜா கொலைகாரி என்ற பட்டம் சுமத்தப்படுகிறது. காவல்துறை வட்டாரத்தில் அதுதான் பேச்சு. எம்ஜிஆரிடம் அந்த பொறுப்பு ஒப்படைக்கப்படுகிறது, கொலைகாரியை விசாரிக்கவும். அந்த கொலைகாரி யார் என்றால் தன் மனைவி என்று ஆரம்பத்தில் தன் மனைவிதான் கொலைகாரி என்று தெரிகிறது. உடனே எம்ஜிஆர் ராதா சரோஜாவை போட்டோ எடுக்க ஆரம்பிக்கிறார். அப்பொழுது விதவிதமான நவநாகரிக உடையில் ராதா சரோஜாவை போட்டோ எடுக்கிறார். அதில் ஒரு பாட்டு வரும், ஒன்றும் அறியாத பெண்ணோ. அந்த பாட்டின் முதலில் புன்னகையில் கோடி பூங்கவிதை பாடி அப்படின்னு அந்த பாட்டு ஆரம்பிக்கும். ஒன்றும் அறியாத பெண்ணோ. இந்த பாடல் எழுதியவர் வாலி, பாடலை பாடியவர் டி.எம். சௌந்தரராஜன். பாட்டு அருமையான பாட்டு. எம்ஜிஆர் விதவிதமாக ராதா சரோஜாவை படம் பிடிப்பார். அப்பொழுது பார்த்தால் அவருடைய ராதா சரோஜா அழகு மாங்கனிகளை பெரிதாக படம் பிடிப்பார். அடுத்து ஸ்கர்ட் அணிந்திருப்பார் நடிகை ராதா சரோஜா. தொடையிலிருந்து கீழ் கால்பாதம் வரைக்கும் அந்த வளவளப்பான வாழைத்தண்டு போன்ற அழகிய கால்களை மட்டும் படம் பிடிப்பார். இது கொஞ்சம் பார்ப்பதற்கு கிளுகிழுப்பாகவே இருக்கும். அடுத்து நீச்சல் உடையில் ராதா சரோஜா வருவார். அவருடைய தொடை அழகு ரசிகர்களுக்கு மயக்கத்தை வரவழைக்கும். வயாகரா மாத்திரையை சாப்பிட்ட திருப்தி அவருடைய தொடை அழகு. ராதா சரோஜா கொஞ்சம் ஓவராகவே படுகவர்ச்சியாகவே நீச்சல் உடையில் தொடை அழகை காட்டி ரசிகர்களை பரவசம் ஊட்டினார். அடுத்து இன்னொரு பாட்டு, ஹலோ லவர் மிஸ்டர் ரைட் அப்படின்னு ஒரு பாட்டு. அதை பாடியவர் யாருன்னா உஷா உத்தூப் அப்படிங்கிற ஒரு ஹிந்தி படம். இந்த பாட்டு எழுதியவர் ராண்டோர்கை. அடுத்து இந்த படத்தில் இன்னொரு விசேஷம் என்னென்னா, எம்ஜிஆருக்கும் ராதா சரோஜாவுக்கும் ஒரு ஃபர்ஸ்ட் நைட் பாட்டு இருக்கு. இதழே இதழே தேன் வேண்டும், இடையே இடையே கனி வேண்டும். இந்த பாடலை எழுதியவர் வாலி. பாடல்களின் அர்த்தங்கள் இரட்டை அர்த்தங்களாகவே இருக்கும். ஏன்னா முதலிரவு பாடல் காட்சி இல்லையா. இதழே பாடலில் ஆரம்பத்தில் எம்ஜிஆரும் ராதா சரோஜாவும் ஒரு போர்வைக்குள் படுத்துக்கொண்டு இருவரும் புரண்டு கொண்டிருக்கும் காட்சி கொஞ்சம் கிளுகிழுப்பாகவே இருக்கும். அடுத்து இந்த பாடலில் எம்ஜிஆர் ராதா சரோஜாவின் சேலையை அவிழ்ப்பதும், கட்டி அணைத்தபடி பின்பக்கம் ஜாக்கெட் குத்தி இருக்கும், பின்பக்கமாக ஜாக்கெட்டை அவிழ்ப்பதும், சேலையை அவிழ்த்து போட்டு அவருடைய மார்பகங்களை ரசிப்பதுமாகவும் படுக்கையில் புரட்டி எடுக்கும் காட்சி கொஞ்சம் ஓவராகத்தான் இருக்கும். பாலுணரை தூண்டும் விதத்தில் தான் இந்த பாடல் காட்சி அமைப்பு இருந்தது. ராதா சரோஜா எம்ஜிஆருடன் நெருங்கிய வைத்திருந்தார். அடுத்த பாடல், ஒரு ஹோட்டலில் நடனம் நடத்தப்படுகிறது. அழகை வளர்ப்போம் என்று அந்த பாடல் ஆரம்பிக்கும். நீ தொட்ட இடம் எல்லாம்
தித்திப்புடன் இருக்கும் என்று அந்த பாடல் ஆரம்பிக்கும். இந்த பாடல் எழுதியவர் காமராசன். இந்த பாடலுக்கு நடனமாடியவர் எம்ஜிஆர் படங்களில் நடித்த நிர்மலா என்ற ஒரு நடிகை. ஒரு சில காட்சிகள் மட்டும் வரும். இந்த பாடல் காட்சியில் அழகாக ஆரம்பத்திலேயே அந்த ஆடை தொடையை காட்டி நடித்திருப்பார். ஆரம்பத்திலேயே படுத்திருப்பார். ஒரு தொடை மட்டும் ஆடை மூடாமல் அழகாக அந்த பெருத்த தொடையை காட்டும் பொழுது கொஞ்சம் ரசிகர்களுக்கு உற்சாகமாகத்தான் இருக்கும். கொஞ்சம் செக்ஸியாகவே நடித்திருப்பார். ஏன்னா தொடை என்றால், பெண் தொடை என்றால் கொஞ்சம் அழகாகத்தான் இருக்கும். எம்ஜிஆர் ரசிகர்களை கொஞ்சம் உற்சாகமூட்டியது இந்த பாட்டு. இந்த படம் முழுவதும் கொஞ்சம் கிளாமர் காட்சிகள் அதிகமாகவே இருந்தது என்று சொல்லலாம். பத்திரிகைகள் கூட இந்த படம் ரொம்ப ஆபாசமாக இருக்குது அப்படின்னு விமர்சனம் பண்ணாங்க. எம்ஜிஆருடைய ரசிகர்கள் கூட நீங்கள் ராதா சலோஜாவுடன் நெருங்கி நடிக்கும் பொழுது எங்களால் உணர்ச்சியை அடக்க முடியவில்லை. கணவன் மனைவி என்றால் இந்த படத்தை பார்த்துவிட்டு வீட்டில் போய் தன் ஆசையை தீர்த்து கொள்வார்கள். திருமணம் ஆகாதவர்கள் என்ன செய்வார்கள் என்று கூட சில பெண் ரசிகர்கள் எம்ஜிஆரிடம் சொல்லியிருந்தார்கள். அந்த அளவிற்கு இந்த படத்தில் பாலுணர்வை தூண்டும் காட்சிகள் அதிகமாகவே இருந்தது. ஆனால் படம் மிகப்பெரிய வெற்றி பெற்றது. 15 லட்சத்திற்கு மேல் வசூல் சாதனை படைத்தது. அதில் 8 லட்சம் ரூபாயை அரசுக்கு வருமான வரியாக எம்ஜிஆர் செலுத்தினார். எம்ஜிஆரால் அரசாங்கத்திற்கு லாபம்தான். ஆகவே இந்த படம் ரசிகர்களை பொறுத்த வரைக்கும் வெற்றி படம். பத்திரிகை விமர்சகர்களை பொறுத்த வரைக்கும் இது ஆபாச படம் என்றே விமர்சனம் செய்தார்கள். இருந்தாலும் இந்த படம் பார்க்கக்கூடிய, ரசிக்கக்கூடிய பொழுதுபோக்கு அம்சங்கள் நிறைந்த ஒரு அருமையான படம் என்றே சொல்லலாம். நன்றி, வணக்கம்.